அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3 பேர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்ததாக கூறியது பொய் என்று உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். கிணறு வெட்ட சென்ற 3 பேரும் வெடிவிபத்து ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். தற்பொழுது விழுப்புரம் திருவெண்ணைநல்லூரில் கிணற்றில் விழுந்து 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. வெடி விபத்து ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்தார்கள் என்று உறவினர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். தற்போதைய நிலவரம் என்ன? விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ளது அருங்குறிக்கை கிராமம். இந்த கிராமத்தில் நேற்று இரவு கண்ணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணறு வெட்டுவதற்காக அந்த கிணற்றை தோண்டுவதற்காக ஆட்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அந்த ஆட்கள் அழைத்து வந்தபொழுது சின்னப்பன் என்கிற எரியூரை சேர்ந்த சின்னப்பன் என்பவர் இந்த கிணறு வெட்டுவதற்காக ஒப்பந்தம் எடுத்து இந்த கிணறு வெட்டுவதற்காக ஆட்களை அழைத்து வந்துள்ளார். இந்த கிணறு வெட்டுவதற்காக 3 நபர்கள், அந்த வேலையே தெரியாத 3 நபர்களை உள்ளே இறக்கியுள்ளார். அந்த உள்ளே இறக்கிய ஹரிகிருஷ்ணன், தணிகாச்சலம், முருகன் என்ற 3 நபர்கள் அந்த கிணறு வெட்டுவதற்காக அந்த ஹரிகிருஷ்ணன் மூலமாக உள்ளே இறக்கப்பட்டார். உள்ளே இறக்கும்போது அந்த பொருட்களானது அந்த கிணறு வெட்டுவதற்கு, அந்த வெடியை வைப்பதற்காக வெடிபொருளையும் உள்ளே அதை இரும்பு பெட்டியில் வைத்து உள்ளே இறக்கியுள்ளார். அந்த இறக்கும் பொழுது அந்த இரும்பு பெட்டியானது கீழே இறங்கி தரையில் பட்டபொழுது அந்த மின்சாரம் பாய்ந்து அதில் உள்ள எர்த்து ஏற்பட்டு அந்த மின்சாரம் பாய்ந்து அந்த இடத்திலேயே வெடியானது வெடித்துள்ளது. அந்த இடத்த சம்பவத்தில் வெடி வெடித்த சம்பவத்தில் தொடர்ந்து அந்த 3 நபர்களும் கை கால்கள் துண்டிக்கப்பட்டு வெடிமருந்து வீசப்பட்ட நிலையில், தூக்கி வீசப்பட்ட நிலையில் கிணற்று உள்ளேயே இறந்துள்ளனர். இந்த சம்பவத்தை அறிந்த அவர் உடனடியாக அதை மறைப்பதற்காக உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அந்த உள்ள கயிற்றினை அறுத்து உள்ளே போட்டுவிட்டு வெடி விபத்து நடக்காமல் கயிறு அருந்து உள்ளே இருந்ததாக விழுந்து விபத்து ஏற்பட்டதாக ஒரு நாடகத்தை ஆடிவிட்டு அந்த இறையூரை சேர்ந்த சின்னப்பன் என்பவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் தெரியாதவர்கள் இந்த காலை சென்று பார்த்தபொழுது, இந்த உடலை சென்று பார்த்தபோது உடல் அங்கங்கே வெட்டுப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் இருந்த உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தேகத்தின் பேரில் அந்த உறவினர்கள் அந்த உடல்நிலையை எடுத்து பார்த்து சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் இது தொடர்பாக இந்த கிணறு வெட்டும் பொழுது கயிறை வெட்டி இறங்கி உள்ளே விழுந்து இறந்ததாக தகவல் இல்லை. இவர்கள் வெடி விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தனர் என கூறி திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தற்பொழுது இந்த கயிறு அருந்து உள்ளே விழுந்து இறந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பமாக வெடி விபத்து ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்பட்டு வருவது பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.